சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் குறைந்த நிலையில் ஓரிரு மணி நேரத்தில் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 64,480 ரூபாய்க்கு விற்பனை. சிம்பொனி அரங்கேற்றத்திற்காக லண்டன் புறப்பட்டார் இசையமைப்பாளர் இளையராஜா. நேரில் வந்து வாழ்த்திய முதலமைச்சர் ஸ்டாலின், நடிகர்கள் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோருக்கு வீடியோ மூலம் நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் திரையுலகை சார்ந்த கமலஹாசன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. விகடன் இணையதள முடக்கத்தை நீக்குமாறு ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சம்பந்தப்பட்ட கார்ட்டூனை பிளாக் செய்யுமாறு விகடன் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற ஜெயக்குமார் அந்த கூட்டத்தையே அவதூறாக பேசுவதால் பாஜகவுடனான கள்ள கூட்டணியை காப்பாற்ற அதிமுக இரட்டை வேடம் போடுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பாமக தலைவர் அன்புமணி எம்பியாக இருப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. சீட் வாங்கி பதவி பெற்ற அடுத்த நிமிடமே பாஜக கூட்டணிக்கு பாமக தாவிவிட்டதாக செல்லூர் ராஜு விமர்சனம். சனாதன தர்மம் விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது புதிதாக எந்த வழக்கும் பதியக்கூடாது. வழக்கில் அனைத்து எதிர்மனுதாரர்களும் பதிலளிக்க நோட்டீஸ் வழங்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை தீவிரம். எஸ்டேட் மேலாளர் சிபிசிஐடி போலீசார் முன் விசாரணைக்காக ஆஜர். தாய்மொழி மீது கை வைப்பது தேன்கூட்டை தொடுவதைப் போல ஆபத்தானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. இந்தியை தவிர மற்ற மொழிகளை பாரபட்சமாக கருதுவது ஏன் என்றும் ஒன்றிய அரசுக்கு கேள்வி. சென்னை மண்ணடியில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைமையகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அமலாக்கத்துறையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலர்களுக்கு ஜாமீன் வழங்க செங்கல்பட்டு நீதிமன்றம் மறுப்பு. அமல்ராஜ், சுபாகர் ஆகியோரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு. திருவள்ளூர் அருகே பழமையான முருகன் கோயில் நிலவரையில் 2 ரகசிய அறைகள் கண்டுபிடிப்பு. தீயணைப்பு துறையினர் உதவியோடு உள்ளே இறங்கி உறுதி செய்த தொல்லியல் துறையினர். ஒன்றிய பாஜக அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனியில் போராட்டம். ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினரை போலீஸ் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு ஒரு மொழி கொள்கைதான் ஒப்பற்ற கொள்கை என்றும் கருத்து.
சேலம் தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற டிராகன் பட நாயகி கயாடு லோகர். விஜய் நடித்த கில்லி பட பாடலுக்கு அசத்தல் நடனம். ஆந்திராவில் மாமியாரின் பிறந்த நாளுக்கு 1 கோடி ரூபாய்க்கு வைர நகை பரிசு வழங்கிய மருமகள். மாமியார் மீதான மருமகளின் அன்பை பார்த்து உறவினர்கள் வியப்பு. பிளிப்கார்ட் செயலியில் ஐ ரஷ் டே என்ற பெயரில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஸ்மார்ட் போன்களுக்கு சலுகை. இன்று மாலை 7 மணிக்கு விற்பனை தொடங்க உள்ளதால் வாடிக்கையாளர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.